தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அதிமுக உள்ளிட்ட மற்றும் இன்னும் சிறு கட்சிகள்லாம் போடுகிற கணக்குக்கும் பிஜேபி அதிமுக போடுகிற கணக்கும் எப்படி அந்த கணக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அது தோல்வியை தான் கொடுக்கும், தவறான கணக்காகத்தான் இருக்கிறது என்று ஒரு கணக்கு போட்டு காணொளி பண்ணியிருந்தேன். நான் பேசின அந்த கணக்கு 100% சரி என்று அவங்க கட்சியை சேர்ந்த அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்களே இன்னைக்கு அதே கணக்கு சொல்லியிருக்காரு. என்னதான் பிஜேபியால கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுல கால் ஊன்றவே முடியாது என்று சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதிமுக தாவேகா கூட்டணிக்கு விஜய் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வச்சிருக்காரு. அன்வர் ராஜா கிட்ட நிருபர்கள் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. செங்கோட்டையனையும் எஸ்பி வேலுமணியும் வச்சு அதிமுகவுல குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறாங்களா, முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க முயற்சி கேள்விக்கு அது ஒரு நாளும் நடக்காது, பாஜக தான் சிதறுண்டு போகும் என்று அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கோணத்துல அன்வர் ராஜா சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா, விஜயோட நிலை என்ன, அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த காணொலிக்குள்ள தாவேகா அதிமுக கூட்டணி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவங்க மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல அவர் பேசியிருப்பாரு. அது என்ன பேசியிருக்காருன்னு இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. கூட்டத்துல என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்களா? பிஜேபி தமிழகத்துல மத உணர்வை, சாதி உணர்வை, பாசிச அந்த உணர்வுகளை மூட்டி இங்க காலூன்ற நினைச்சாக்க ஒரு நாளும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னாக்க இங்க சமூக நீதியும் சமூக நல்லிணக்கத்தை பரப்பிய மண் அண்ணா பெரியார்னு சொல்லிட்டு தலைவர்களை அவமதிச்சா அது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. இல்லையா, இங்க பிஜேபி காலூன்ற முடியவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு யார் காரணம்? வேற மாநிலத்துங்கள்ல வேணா நடக்கலாம், தமிழ்நாட்டுல ஒரு நாளும் நடக்காது என்று சொல்வதற்கு யார் காரணம்? அவரே சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ இங்க ஒரு நூற்றாண்டு காலமாக அரசியல் செய்தது திராவிட இயக்கங்கள். திமுக ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக இங்க பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து அரசியல் செய்து இந்த மண்ணை பக்குவப்படுத்தி வச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் வழியில, அண்ணா வழியில கலைஞர் அவர்கள் இந்த மண்ணு சமூக நீதி, சமத்துவம், மத நல்லிணக்கம், சகோதரத்துவம் என்ற அந்த கோட்பாட்டை மக்களுக்குள்ள விதைச்சி தூவி விட்டுருக்காங்க. உணர்வோடு ரத்தத்தோடையும் அந்த உணர்வை கலந்து இருக்கிறாங்க. அதனாலதான் மக்களை எல்லாத்தையும் அரசியல் படுத்தினதுனாலதான் பிஜேபியால இங்க காலூன்ற முடியல. அவரே ஒத்துக்கிட்டாருல, இதுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று, திராவிட இயக்கங்களும் திமுகவும் தான் காரணம் என்று அவரே ஒத்துக்கிட்டாருல. அது பிஜேபியோட அந்த மத உணர்வு வெறிய மூற்றத்தை இங்க பழிக்காதுன்னு சொன்னார்ல. அவரே ஏத்துக்கிட்டு அவரே சொல்றாரு பிளவுவாத சக்திகள் என்று திமுகவை சொல்றாரு. யாரு? பிளவுவாத சக்திகளாம். அவங்க மத உணர்வை தோன்றாங்களாம். திமுக அப்போ திமுகவை குறை சொல்லாம திமுகவை வச்சுதான் விஜயோட அரசியல் வாழ்க்கையே இருக்குது என்பதை மீண்டும் 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 சொல்றாரு. அவருடைய தீர்மானங்கள்ல, கொள்கை அறிக்கையில
திமுக எதையெல்லாம் எதிர்க்குதோ, நீட்டா எதிர்ப்பாரு, தொகுதி மறுவரையா அதை தொகுதியை குறைக்கிறன்றாங்களா அதை எதிர்ப்பாரு, கீழடி இதை அறிவிக்க மாட்டேன்றாங்களா அதை எதிர்ப்பாரு. எல்லாத்தையும் திமுக எதையெல்லாம் எதிர்க்குதோ அத்தனையும் இவரும் எதிர்ப்பாரு, விஜயும் எதிர்ப்பாரு. எதிர்த்துக்கிட்டே ஒரு பக்கம் பிளவுவாத சக்தி என்று சொல்லி திமுகவை திட்டுவாரு. அப்போ இவர் அரசியல் பண்ணணும்னா திமுக கிட்ட இருக்கிற அந்த கொள்கையை எடுத்துதான் இவரால பேச முடியுது. அதே இவர் திமுக வாக்க திமுக கிட்ட இருக்கிற இளைஞர்களை பிரிக்கணும்னாக்கும் திமுக திட்டி தான் இவரால அரசியல் பண்ண முடியுது. அப்படிதான் இவருடைய நிலை இன்னைக்கு இருக்குது. திமுகவை சார்ந்தே அவர் இன்னைக்கு இருக்கிறாரு விஜய். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒரு வார்த்தை சொன்னாரு, பெரியார் அண்ணாவை மதிப்புக்குரிய தலைவர்களை இழிவுபடுத்துறவங்கள நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாரு. அதே பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தின அதே மாநாட்டுல தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்கள பத்தி ஒரு கருத்து, ஒரு கண்டனம் தெரிவிக்கல அவரு. ஏன்? அவங்க ரொம்ப நல்லவங்களா, ஊழலே செய்யாதவங்களா? ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அவங்க கட்சி கொள்கை தலைவர்களை எதிர்க்கிறது இல்லையா? இப்ப வரும் அன்வர் ராஜா அவர்கள் பேசுனதுக்கு. அவர் என்ன பிஜேபி குறித்து பேசியிருந்தாரு, தமிழகத்துல கால் ஊன்றவே முடியாதுன்ட்டு. அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளோட நிலைப்பாடும். அதுதான் பிஜேபியோட கால் ஊன்ற முடியாது. அதுக்கு விட்டுறலாம். அதுக்கு நேத்தே காணொலி போட்டாச்சு, அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அந்த தப்பு கணக்கு குறித்து போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதிமுக தாவேகா கூட்டணிக்கு விஜய் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கைக்கு இப்ப நம்ம வந்துருவோம். இந்த நடிகர் விஜய் இருக்காரு இல்லையா, அவர் பக்கா பிளான் பண்ணி எப்ப வந்தாரு? அவரு எம்ஜிஆர் மைண்ட்ல வச்சு நம்ம நடிக்க வந்தா எம்ஜிஆரை போல முதல்வர் ஆகலாம், பக்காவா பிளான் பண்ணித்தான் அவர் நடிக்கும் போதே பிளான் பண்ணி நடிச்சிருப்பார் போல. இந்த ரசிகர்களோட செல்வாக்க வச்சு நம்ம நல்லா நடிச்சு டாப் ஹீரோவா வந்துட்டா நமக்கு எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் வரும். இந்த கூட்டத்தை வச்சு நம்ம முதல்வர் ஆகணும், எம்ஜிஆரை போல முதல்வர் ஆகணும் என்ற அந்த கனவோடவே அப்ப நடிகரா இருக்கும் போதுல இருந்தே திட்டமிட்டு இருப்பார் போல. ஏன் இத சொல்றேன்னா, அவர் முத கட்சி ஆரம்பிச்சப்பயே மாநாடு போட்டாரு இல்லையா, அந்த மாநாட்டிலேயே அறிக்கை விட்டாரு, கூட்டணி கட்சிகளும் பாவம் இல்ல, அவங்களுக்கும் சீட்டு பிரிச்சு கொடுக்கணும் இல்ல, தேர்தல்ல கூட்டணி வைப்போம் என்று அறிக்கையை விட்டுட்டு, இவர் தலைமையில தான் இவர் முதல்வர் வேட்பாளராக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த முதல் மாநாட்டிலேயே கட்சி துவங்கின உடனே அறிவிச்சிட்டாரு. இவர்கிட்ட அன்வர் ராஜா விஜய் ஒத்துழைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சரி, இன்னும் 8-9 மாசம் இருக்குது, அதுக்குள்ள அவர் மனசு மாறும், ஒத்துழைப்பாரு, கூட்டணி சேர்ந்துடலாம். ஒருவேளை முதல்வர் வேட்பாளர்ல முதல்வர் கோரிக்கையிலிருந்து பின்வாங்கினாதான் அதிமுகவால கூட்டணி சேர முடியும். ஒண்ணு விஜய் நான் முதல்வர் இல்ல, சீட்டு பகிர்வு மட்டும் வச்சுக்கலாம் என்று சொல்லி பின்வாங்கணும். அல்லது எடப்பாடி பழனிசாமி சரி உங்களுக்கு நான் முதல்வர் பதவியை விட்டு கொடுக்குறேன், சீட்டு பகிர்வு வச்சுக்கலாம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரணும். இவங்க 2 பேரும் இந்த முதல்வர் வேட்பாளர்ல இருந்து ஒத்து வந்தாதான், யாரோ ஒருத்தர் இணங்கி போனாதான் இந்த பேச்சுவார்த்தை குறித்த பேச முடியும். ஆனா அதிமுக யாரு? ஏறக்குறைய 32 காலம் ஆட்சி கட்டில இருந்த கட்சி, இன்னைக்கு வரைக்கும் பிரதான எதிர்கட்சி. அவங்களால விட்டு கொடுக்க முடியுமா? விஜய் யாரு? கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகர். அந்த நினைப்புல தான் அவர் இருக்கிறாரு. நான் நம்பர் 1 நடிகர், எனக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஏன் ரசிகர்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டாக்க நான் முதல்வர் ஆயிடுவேன், அதனால நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று பேராசையில அவர் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு முதல்வர் சீட்டு விட்டு கொடுப்பாரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் ஒரு தேர்தலை கூட சந்திக்காம அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு அதை ப்ரூஃப் பண்ணாம வர கூட்டணி கட்சிய ஆதரிப்போம், அவங்களோட தொகுதி பங்கீடு கொள்வோம் என்று சொல்லி பேசுறாரு. ரசிகர்கள் தான் கேனத்தனமா ஒரு நடிகரை நம்பி பின்னாடி வராங்க. அது எல்லாரும் வராங்களா? வரவங்க எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னா அதெல்லாம் சந்தேகம்தான். ஒரு தேர்தலை சந்திச்சாதான் அவருக்குரிய ஸ்ட்ரென்த் எவ்வளவு, 5%, 6%, 7% என்று தெரியும். ஒரு தேர்தலையாவது சந்திக்கணும். சந்திச்சாதான் கூட்டணி கட்சிகள் இவருக்கு இத்தனை % இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இவர் கூட கூட்டணி உடன்படிக்கை எடுத்துக்கலாம் என்று கூட்டணி கட்சிகளும்
பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இவர் இப்ப 2வது வருஷம் நடக்குது கட்சி ஆரம்பிச்சு. 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு கூட்டணி வைப்போன்னு. யாராவது ஒரு கட்சி பேசியிருக்குதா? ஏன் பேசல அவர் கூட கூட்டணி? இவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம எப்படி பேசுவாங்க கூட்டணி? இவரு மத்த கட்சிங்கெல்லாம் 5% 10% ஓட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த ஓட்டு வாங்கி வச்சு இவருக்கு வேலை செஞ்சு இவரை முதல்வராக்கிட்டு போவாங்களா? எவ்வளவு பேராசை! ஏமாந்தா இருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். ரசிகர்கள் போல கட்சி தலைவர்களை நினைச்சுக்கிட்டாரா? எவ்வளவு கேணத்தனமா இருக்குது இவரோட கணக்கு, அரசியல் கணக்கு. ஒத்துக்குவாங்களா அதிமுக காரங்க? இல்ல மற்ற கட்சிக்காரங்க தான் பிஜேபி கூட கூட்டணி இல்ல, உறவு இல்ல, அவங்க வேண்டாத கட்சி. சரி, வேற எந்த கட்சி உங்க கூட வரும், வர சம்மதிக்கும்? உங்க ஓட்டு வங்கி என்னன்னு ப்ரூஃப் பண்ணாதானே வரும். இப்படி ஒரு பேராசை கொண்ட தலைவரை வச்சுக்கிட்டு அவர் வரும்போதே வந்தா நான் சிஎம் தான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ரசிகர்களை தனக்கு சாதகமா, இந்த ரசிகர்ன்ற அந்த இதை தனக்கு சாதகமா அதை மூலதனமா போடுறாரு. அதை வச்சு அவர் ஆட்சியை பிடிச்சி இங்க 250 கோடினாக்கா அங்க 500 கோடி சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல வருவாரா? அப்படித்தானே? இவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? திமுக கொள்கையை அப்படியே தூக்கிட்டு காப்பி அடிச்சு பேசுறாரு. அவங்க எதெல்லாம் திமுக எதிர்க்குதோ அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டு வந்துடுறாரு. இவருக்குன்னு சுயமா பேச தெரியாது, சுயமா எழுத தெரியாது. அந்த தீர்மானம்லாம் வாசிச்சுட்டு கடைசியா சொன்னாரு, இது இறுதி இல்ல, உறுதியானது. அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இறுதி இல்ல, சரி, உறுதியானதுன்னா ஏதாவது எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் பார்த்து கரெக்டா எழுதி கொடுங்கப்பா. பாவம், ஏன் இப்படி சின்ன பிள்ளைய போட்டு இப்படி எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேச தோணுது. இவருடைய பேராசைக்கு மக்களே பார்த்து அவருடைய ஓட்டு கணக்குக்கு வந்தா முதல்வராகத்தான் வருவேன் என்ற அந்த ஆசையில இருக்காரு. அதிமுக ஒரு பக்கம் விஜய் இழுக்குன்ற எண்ணத்துல இருக்காங்க. 2 பேர்த்து எண்ணமும் பார்க்கலாம், யாரு விட்டு கொடுக்குறாங்க, சேருமா சேராதா? எதிர்காலத்துல இன்னும் 8-9 மாசம் இருக்கு, 10 மாசத்துக்கிட்ட இருக்கு தேர்தலுக்கு. தேர்தல் நெருங்கத்தான் எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா, இல்ல இதே நிலை ஏற்படுமா என்று அப்பதான் முழுசா அந்த கணக்கு சொல்ல முடியும். அது வரைக்கும் ஆளுக்கு இவங்களோட கூட்டணி அவங்களோட கூட்டணி என்று பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய கருத்து என்ன? விஜய் உண்மையிலேயே பேராசை பிடிச்சவரா, இல்ல அவருக்கு உண்மையிலேயே மக்கள் சேவை செய்யணுன்ற எண்ணம் இருக்கா என்று உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.